ஹலோ கைஸ், வாங்கல ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம இன்ட்ரோக்கு போகலாம். எல்லாரும் அவங்களோட ஹெட்செட் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் நேற்று தான் கல்யாணம் ஆச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான். நேற்று தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். பட் ஒன்றும் நடந்திருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டு. லைக் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து ஜேகே வந்து நேற்று உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருப்பான். அவனுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஐயோ, எல்லாம் பண்ண வேண்டிய நேரத்தில் உட்காந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோமே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு எல்லாம் சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். உங்களுக்கு அது பார்க்கும் வீடியோலாம் காமிச்சிருப்பான். உங்களுக்கு அது பார்க்கும் போதே பயமாயிடுச்சு. இன்னும் வேணாங்க ப்ளீஸ், இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நைட்டு வந்து 2 பேருமே தனித்தனியாக தான் படுத்து தூங்கியிருப்பீங்க. இப்போ ஜேகே வந்து எழுந்துச்சி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மம்மியெல்லாம் எப்படி தூங்கியிருக்கோம்? பெட்ஷீட்டை ஃபுல்லாக வந்து போத்திட்டு உங்களையே அப்படியே கவர் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. அவன் வந்து என்னடா இந்த பொண்ணு இப்படி படுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் வந்து உங்களை வந்து எழுப்புறான். எழுப்பும் போது அப்படியே செம்மையாக சுடுது. அவனுக்கே அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகுது, அவ்வளோ ஹீட்டு. அப்போ அவன் வந்து வையன் வையன் ஏஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ நீங்கள் வந்து அம்மா ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து டைட்டாக பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து ஐயோ என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸு அப்புறம் நெக்கெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். செம்மையாக கொதிக்குது ஃபீவர். இப்போ வந்து வையன் ஏஞ்சிருவா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் திருப்பி பெட்ஷீட்டை வந்து மூஞ்சில் ஓடிக்கிறீங்க. அப்போ அவன் வந்து என்னம்மா ஏஞ்சிருவா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ நீங்கள் வந்து முடியாது, எல்லாம் உங்களால தான். நேற்று என்னென்னமோ சொல்லி இப்போ எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு, எல்லாமே உங்களால தான், நான் வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அவன் வந்து சொன்னதுக்கே இப்படியா வயன், அப்புறம் இன்னும் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சா அப்போ நீங்கள் வந்து என்னங்க போங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறீங்க. அப்போ வந்து சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும், ஏஞ்சி கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து முடியாது, நான் வரமாட்டேன். அப்பா வந்து என்னம்மா சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்தால் ஊசி போடுவாங்க தானே, எனக்கு ஊசினா பயங்க, ப்ளீஸ் நான் மாத்திரை எடுத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல்லாம் வேணாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்போ வந்து இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், ஊசி வேணாம்னு சொல்கிறேன், மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வரலாம், ஏன் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வையன் என்னை டென்ஷன் ஏற்றாத, ஒழுங்காக ஏஞ்சி கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து மாட்டேன், இதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ஒரு டைம் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு மருந்து தாம்மா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட வச்சாரு, அதே மாதிரி தானே நீங்களும் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்பா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, ஏஞ்சி கிளம்பு, சீக்கிரம் போ, போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் கிளம்புறீங்க. ஜேகே வந்து உங்களை காரில் தான் கூட்டிகிட்டு போக போகிறான். அப்போ வந்து அவன் கேட்குறான் உங்ககிட்ட, எங்கே உட்கார போகிற, ஃப்ரண்ட்டில் உட்காரியா பேக்கில் உட்காரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் நான் ஃப்ரண்ட்லேயே உட்காரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து என்னங்க, அப்போ ஜேகே வந்து எதுவுமே வந்து பேசவே இல்லை, ரியாக்டும் பண்ணல ஒன்றுமே. அப்போ நீங்கள் திருப்பியும் என்னங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறான். ப்ளீஸ் ஊசி வேணாம், சரி ஊசி வேணாதான், கொஞ்ச நேரம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நீங்களும் வந்து அப்படியே அந்த கண்ணாடியில் சாஞ்சு தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
நீங்களும் ஜேகேவும் பக்கத்து பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஜேகேவோட கையை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து கேட்குறான் உங்ககிட்ட, என்னம்மா இவ்வளோ பயமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க வந்து, ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஊசின்னா பயம் அப்படின்னு சொல்லி அழுக ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. அப்போ வந்து ஓகே 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 ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் தான் இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறான். அப்புறம் வையன் அப்படின்னு சொல்லி உங்க பேர் தான் கூப்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்கள் வந்து ஏஞ்சி வரவே மாட்டீங்க. அவன் கையவே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவனும் உங்களை இழுக்கிறான், நீங்களும் வரமாட்டீங்க. அப்போ ஜேகே வந்து வையன் எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற குழந்த மாதிரி, வா உள்ள அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து இந்த பூனைக்குட்டி மாதிரி அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு பின்னாடியே போகிறீங்க. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஊசி போடணும், ஃபீவர் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அழற மாதிரி ஜேகேவே பார்க்குறீங்க. என்னங்க ஊசி போட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சொல்லுங்கள் ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி வந்து அழுறீங்க. டாக்டர் வந்து உங்களே பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் வந்து சொல்கிறாரு, நர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பக்கத்து ரூமில் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை அழகாக கூப்பிட்டு போகிறான் நெக்ஸ்ட் ரூமுக்கு. அப்போ நர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து முடிச்சோன்னே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே கிட்ட. அப்போ ஜேகே வந்து வையன் நான் வெளில வெயிட் பண்ணுறேன், அழாமல் ஒழுங்காக ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. இப்போ அவன் வந்து இது பின்னாடி போடுவாங்கடாமா, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதால் தான் நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ சமத்த ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து அவனே பிடிச்சிக்கிறீங்க போயிட்டு டைட்டாக. அப்போ நர்ஸ் வந்து சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜேகே வந்து நர்ஸ் உங்களுக்கு ஊசினா பயம், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே சார் நீங்கள் வெளில போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும். அப்போ அகைன் நீங்கள் அவங்க வந்து பிடிச்சிட்டு விடவே மாட்டீங்க. என்னங்க ப்ளீஸ் போகாதீங்க, என் கூடவே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இப்போ அவன் வந்து நர்ஸ் நான் எங்கேயே இருக்கேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்களும் ஓகே சார் பிடிச்சிக்கோங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நர்ஸ் வந்து உங்கள் பின்னாடி தான் போட வராங்க. அப்போ வந்து நீங்கள் போடவே இல்லை இன்னும், ஆனால் நீங்கள் கத்துறீங்க ப்ளீஸ்ங்க ஊசி வேணான்னு கத்துறீங்க. இப்போ நர்ஸ் வந்து இன்னும் போடவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உங்களை. ஜேகே வந்து அவங்கள பார்த்து முறைக்கிறான், உங்களுக்கே வந்து திட்டுறான். ஏன் வயன் இப்படி பண்ணுற குழந்த மாதிரி, அமைதியா இரு, இவ்வளோ வயசாச்சு உனக்கு இன்னும் ஊசியை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ நீங்கள் வந்து இன்னும் அழ ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் பயந்துருப்பீங்க. அப்போ திருப்பியும் அவன் திட்டும் போது உங்களுக்கு இன்னும் அழுகு தான் வருது. அப்புறம் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஊசியும் போடுறாங்க. நீங்கள் வந்து வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டே இருக்கீங்க. அப்போ வந்து சரி 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 அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சு ஓகேவா, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறான். அவங்க வந்து தேய்ச்சி விடுங்க சார், நல்லா வந்து வலிக்கும் இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனும் வந்து தேய்ச்சி விடுறான். அப்படியே உங்களுக்கு வந்து ஷை ஆகுது. நீங்கள் அவனை இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களை சமாதானப்படுத்தி காருக்கு கூட்டிகிட்டு வரான். இன்னும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ வந்து சரிடா முடிஞ்சிடுச்சு அழாத, ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதோடா இப்போ தானே ஃபீவர், இதில் ஐஸ்கிரீம் வேறையா, நான் சும்மா தான் சொன்னேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா திருப்பி ஊசி போடுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணாங்க ப்ளீஸ் ஆல்ரெடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி தேய்ச்சி விட்டு தடவிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அதை பார்த்துட்டு சிரிக்கிறான், என்ன இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து உங்களை சரி உட்காரு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து உட்காந்த உடனே அப்படின்றீங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வலிக்குது ஊசி போட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட மேலே போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்து வையன் இப்படி நீ உட்காந்தா நான் எப்படிடா வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். பரவாயில்ல அப்படியே ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன் வந்து
ஐயோ! இவ வேற நேரங்கெட்ட நேரத்துல மூடு ஏத்துறாளே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளியிறான் அவனும். அப் எப்படியோ வந்து ஸ்லோவா வந்து கார் ஓட்டிட்டு ரீச் ஆயிடுறீங்க வீட்டுக்கும். அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் ஏறி போறீங்க. ஜேக்கு முன்னாடி தான். அப்ப நீங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போதெல்லாம் வந்து உங்களோட பின்னாடி தேய்ச்சுட்டே இருக்கீங்க. அப்ப வந்து அத பார்த்து சிரிக்கிறான். இவ இன்னும் குழந்தை மாரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க போய் பெட்ல படுத்து தூங்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து பார்க்குறான். ஒரே ஒரு ஊசிங்க. அதுக்கு எவ்ளோ ஆர்ப்பாட்டம். ப்பா! இனிமேல் இவள எப்படிதான் சமாளிக்க போறேனோ! ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள எழுப்புறான் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் உங்ககிட்ட கேட்குறான். இப்ப எப்படிடா இருக்கு வலி? இன்னும் வலிக்குதா ஊசி போட்டது? அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் ஆமா வலிக்குது. எல்லாம் உன்னால தான். உன் பேச்சுனாக்கா அப்போ? நீங்க என்ன சொல்லி என்ன கூட்டு போனீங்க? ஊசி போட மாட்டாங்க தானே? அப்படியே அங்க போயிட்டு நீங்க பேச்சு மாத்திட்டீங்க. அப்ப அவன் வந்து அச்சோ! எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. ஊசி போட்டாதான் சீக்கிரமா உடம்பு சரியாகும். இப்போ ஊசி போடுறது தானே நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ அவனை வந்து சரி சரி முறைக்காத, சாப்பிட்டு மாத்திரை போடணும் விடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நான் ஒன்றுமே போட மாட்டேன், எனக்கு மாத்திரையே பிடிக்காது, கசக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து வயன் அடி வாங்குவ. இப்போ நீ காலையிலேருந்து நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரை போடு, அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எப்படியோ உங்களை வந்து சமாதானப்படுத்தி மாத்திரைலாம் கொடுத்துட்றான். அப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இன்னும் என் பாடிலாம் வலிக்குது, ஃபீவர் எப்போ போகும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் வந்து நேற்று நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணால் போகும்னு கேள்விப்பட்டேன், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வரான். அப்போ எல்லாமே உங்களோட இமேஜினேஷன்ஸ் தாண்டா. நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வேணுன்றது மைண்டில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா.